ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த இன்றைய ஆத்துமாகாரம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை மகிழ்ச்சி இல்லைன்னா இப்போ உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். உங்களுடைய துக்கத்துக்கு காரணமான அந்த காரியத்தை கர்த்தர் அதை எடுத்து போட்டு உங்களை மகிழ்ச்சியினால நிரப்புவார். இன்றைக்கு என்ன ஆத்தும ஆகாரம் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோட பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிட்டார் போல, அவர் என்னை விட்டு விலகி போனதுனாலதான் பிரதர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது, அவருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியறது இல்ல, அவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல, ஏன்னா சூழ்நிலைகள் அவ்வளோ வஸ்டா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்க சோர்ந்து போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கைகளின் தேவன். ஒரு நாட்டோடு நாடு உடன்படிக்கை பண்ணாலே அவங்க அதுல இருந்து மாற மாட்டாங்க. அவங்க அதுக்கு ஒரு சைன் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பீஸ் கவர்னன்ட் அப்படின்னு போடுவாங்க. சமாதான உடன்படிக்கை, சமாதான தூதுவர்கள் இருப்பாங்க. சில பேர் பீஸ் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா இவங்க ரெண்டு பேர் போய் சமாதானப்படுத்துவாங்க. அவங்களே அந்த கவர்னன்ட்டை மாற மாட்டாங்க. பாருங்களேன், அந்த கவர்னன்ட்டை மாற மாட்டாங்க. இப்போ நம்ம கூட ஒரு இடத்த வாங்குறோம்னா ஒரு பாண்ட் பேப்பரில் சைன் போட்டு இத்தனை வருஷத்துக்கு இதை நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோம், இந்த 3 வருஷத்துக்கு நாங்கள் போகியத்துக்கு இருக்கிறோம்னா அந்த 3 வருஷத்துக்கு நம்ம தான் இருக்கணும். அது மாறாது. ஏன்னா நம்ம கவர்னன்ட் போட்டிருக்கிறோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த ஒரு 20 ரூபாய் பாண்ட் பேப்பருக்கே அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கும்னு சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உடன்படிக்கைகளின் தேவனா இருக்கிறார். உடன்படிக்கை மாறாத தேவனா இருக்கிறார். அவர் உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன அந்த உடன்படிக்கை? அதுல சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் பெயரில் நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை. ஒரு மனிதர் பண்ற உடன்படிக்கையே மாறாம இருக்கும்போது நம்முடைய தேவன் அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறிடுவாரா? நீங்க சொல்றீங்க மாற மாட்டார் தான், ஆனா இன்னும் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலையே, காலங்கள் கடந்து விட்டது, தாமதமாகி விட்டது, வாக்குத்தத்தங்கள் என் வாழ்வில் தொலைந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்தாலும் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். அதில் ஒரு ஏமாற்றங்களுமே இல்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் பெயரில் நிலை பெயராது. இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அதுதான். நான் கூட அநேக நேரத்தில் சோர்ந்து போகும்போது அந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் பெயரில் நிலை பெயராமலும் இருக்கும் மகனே அப்படின்னு சொல்லி என்னை தேற்றுறார். இன்றைக்கு கூட உங்களையும் அதை தான் சொல்லி தேற்ற விரும்புகிறார். மகனே, மகளே, சோர்ந்து விட்டாயோ, நான் உன்னை விட்டு விலகி போயிட்டேன் நினைச்சிட்டியா? ஆண்டவருடைய உடன்படிக்கை மாறிடுச்சுன்னு நினைச்சிட்டியா? நெவர். என் உடன்படிக்கை ஒருபோதும் நிலை பெயராது. நான் உடன்படிக்கை பண்ணதுதான். அன்றைக்கு அருமையான நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார்ல, இனி நான் இந்த பூமியை தண்ணீர்னால அழிக்க மாட்டேன்னு சொல்லி நான் மறக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு வானவில்லை நான் வைக்கிறேன்னு வச்சாரு. இன்றைக்கு இந்த உலகத்துல வானவில் என்ன சொன்னாலும் பைபிள்ல தான் அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. வானவில் எப்படி வந்துச்சு? நோவாவின் நாட்கள்ல ஆண்டவர் பிரயாணத்துக்கு பின்பாக ஒரு வானவில்லை வைத்தார். அதை ஒரு உடன்படிக்கையாய் வைத்தார். இன்றைக்கு அந்த வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். நான் அல்லவா அதை வைத்தேன் என்று சொல்லி மழையை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்து இன்றைக்கு வரைக்கும் அதை நம்ம யோசிக்கிறோமே, இன்றைக்கு வரைக்கும் அதை தியானிக்கிறோமே, அந்த வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டுடைய கவர்னன்ட் நமக்கு ஞாபகம் வருது இல்ல? அப்போ நோவாவோடு செய்த உடன்படிக்கையே காத்தார் என்றால் உங்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் மாறுவாரா? உங்களோடு செய்த உடன்படிக்கையிலிருந்து அவர் தவறுவாரா? அவர் தவறவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில், அவருடைய பேச்சில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். My covenant of blessing will never be broken.
says the Lord who has mercy on you அப்படின்னு சொல்லி ஆங்கில பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வெர்ஷன்ல and my covenant of peace shall not be removed says the Lord who has compassion on you. நான் உன் மேல அவ்வளோ மனதுருக்கமா இருக்கிறேன் மகனே, மகளே, நான் உன் மேல அவ்வளோ மனதுருக்கமா இருக்கிறேன். நான் உன்னை விட்டு எப்படி போயிடுவேன்? என் உடன்படிக்கை நான் எப்படி எடுத்துருவேன்? நான் ஒரு நாள் உடன்படிக்கையில் மாறவே மாட்டேன். நான் சொல் தவறவே மாட்டேன். தொடர்ந்து ஓடு, எனக்காக பெரிய காரியங்களை செய். என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் பெயரில் நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் பேரில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே சமாதானத்தோடு எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில கூட இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் விட்டு விட்டாரோ, ஆண்டவர் விலகி விட்டாரோ என்று சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றீங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் பெயரில் நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி இவர்களோடு கூட இருக்கிற அன்புக்காக நன்றி. சமாதானத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் உடைத்து போட்டு பரிபூர்ண சமாதானத்தினால் நிரப்பி அவர்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய சமாதான உடன்படிக்கை உங்கள் பெயரில் நிலை பெயராமல் இருக்கும். God bless you. Have a blessed day. Amen.